என்றவாறே நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தகப்பனே, மீண்டுமாக உம்முடைய திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்திலேயும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது அடியனை மறைத்து தேவநீர் வெளிப்படும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவும் அதன்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களே எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சபையார் உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். அதே போல் எல்லாவிதமான பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் நாம் ஆசரிக்கிற பரிசுத்த திருப்பந்தியின் ஒரு ஆராதனை என்பதை நாம் யாவரும் அறிவோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே நம்மோடு கூட நம்முடைய ஆராதனையிலே சிறப்பிக்கும்படியாக ஒருவேளை நம்முடைய திருச்சபையின் நண்பர்கள், அதே போல் உறவுகள், இன்னுமாக ஏற்கனவே நாம் அறிவித்தது போல மும்பையிலிருந்து பிடிசிஒய்எஃப் குழுவினர்கள், இப்படியாக அநேகர் இந்த ஆராதனையிலே பங்கெடுப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏற்கனவே அவர்கள் பிடிசிஒய்எஃப் குழுவிலே அவர்கள் சொன்னது போல் இந்த நாளிலே பூனாவில் இருக்கிற தமிழ் திருச்சபைகளிலே சென்று அவர்களுடைய வாழ்த்துக்களையும் அழைப்புதல்களையும் கொடுப்பதற்காக இருப்பதனாலே அநேகர் ஆராதனையிலிருந்து அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஏற்கனவே அறிவித்தது போல ஆராதனை முடித்து வாலிப பிள்ளைகள், ஆலோசகர்கள், நீங்கள் அவர்களை இருக்கிற நேரத்திலே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவர்களை சந்திக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். புதிதாக இந்த ஆராதனையிலே வந்திருக்கிறவர்கள், நீங்கள் ஆராதனை முடித்து எங்களுடைய விற்பனை விழாவிலே நீங்களும் உற்சாகமாய் பங்கு பெறவும் போதகரை நீங்கள் சந்தித்து சொல்லவும் உங்களை அன்பாக அழைக்கின்றோம். அமைதியாக இருக்கிறத பார்த்தா பாஸ்டர் நீங்கள் முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களாங்கிறது போல் நீங்கள் யோசிக்கிறீர்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கருமையானவர்களே, இந்த நாள் ஆராதனை விற்பனை விழா ஆராதனை, சேல் ஆஃப் ஒர்க் சர்வீஸ். அப்படி விற்பனை விழா ஆராதனை என்று சொன்ன உடனே நம்முடைய மனதிலே வருகிறது என்ன? விற்பனை விழா அப்படின்னு சொன்னோன்னே என்ன நம்முடைய மனசில் வரும்? ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் சொல்லலாம். சாப்பாடு, பிரியாணி. விற்பனை விழா அப்படின்னு சொன்ன உடனே நாம் எதற்காக இந்த விற்பனை விழாவை நாம் அனுசரிக்கிறோம் என்று சொன்னவுடன் நம்முடைய மனதிலே வருகிற முதல் காரியம் ஃபண்டு ரைஸ் பண்ண வேண்டும், பணம் ரைஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனதிலே முதல் ஒரு காரியம் வருகிறது என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆனால் ஒருவேளை சேல் ஆஃப் ஒர்க், விற்பனை விழா என்று ஒருவேளை மெத்தடிஸ்ட் பாரம்பரியத்திலே ஒருவேளை அவர்கள் கடைபிடிக்கிறதை நாம் அறிகிறோம். சேல் என்றால் நமக்கு தெரியும் விற்பனை. சேல் ஆஃப் ஒர்க், ஒர்க் என்று சொல்லும்போது அது வேலை. சேல் ஆஃப் ஒர்க் என்று சொல்லும்போது நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் விற்பனைக்காக தங்களுடைய சொந்த கரங்களினாலே தங்களுடைய சொந்த உழைப்புகளை போட்டு குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரையும் இணைத்து அந்த விற்பனைக்காக தங்களையே ஒப்பு கொடுத்து ஆலயத்திலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பொருட்களை விற்பது தான் சேல் ஆஃப் ஒர்க், விற்பனை விழா. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே நாம் ஒரு பிஸியான ஒரு லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் ஒருவேளை விடுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. வார நாட்களிலே விடுப்பு கொடுக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை வேலை வைக்கிறார்கள், கட்டாயமாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எப்படி நாம் குடும்பமாக இணைந்து வேலை செய்து உழைத்து ஆகாரங்களை கொண்டு வருவது என்பது ஒரு பெரிய ஒரு சவால். ஆனாலும் அதற்கென்று சொல்லி ஒரு நேரத்தை கண்டுபிடித்து உற்சாகத்தோடு குடும்பமாக இணைந்து தயாரிக்கிற பொருட்களும், அப்படியே முடியாவிட்டாலும் எங்களுடைய சார்பாக வெளியிலிருந்தாவது நாங்கள் ஆண்டவருடைய நாமத்திற்காக பொருட்களை வாங்கி வைப்போம், உணவுப் பொருட்களை வைப்போம் என்று சொல்லி உற்சாகத்தோடு நாம் நம்முடைய தாளந்துகளையும் திறமைகளையும் நம்முடைய உழைப்புகளையும் செலவழித்து நாம் செய்கிறோமே, அதுதான் சேல் ஆஃப் ஒர்க், அதுதான் விற்பனை விழா. இரண்டாவது,
இந்த விற்பனை விழா எதற்காக திருச்சபையிலே அனுமதிக்கப்படுகிறது என்றால், அநேகர் பரிசேயர்களைப் போல மிக வேகமாக சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவருடைய வாழ்க்கையின் நாட்களிலே தேவ ஆலயத்திற்குள்ளே சென்றார். அங்கே புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் சாட்டையினாலே அடித்து அவர்களை விரட்டி விட்டார். ஆகவே திருச்சபையிலே வியாபாரம் கூடாது என்று சொல்லி ஒருவேளை பல கருத்துக்கள் உண்டு. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய திருச்சபைகளிலே தந்திருக்கிற அந்த நம்முடைய தாளந்துகளையும் நம்முடைய உழைப்புகளையும் ஆண்டவருக்காக என்று சொல்லி ஒருவேளை நாம் சேர்ந்து செய்வோமேயானால் அது வியாபாரம் அல்ல, அது விற்பனை அல்ல, அது வெறுமனே விற்பனை அல்ல, அது விற்பனை விழா, சேல் ஆஃப் ஒர்க். என்றைக்கு நாம் அதை ஒரு வியாபாரமாக பார்க்கிறோமோ, என்றைக்கு அதை நாம் ஒரு பணம் காய்க்கிற ஒரு விழாவாக பார்க்கிறோமோ, கிராமங்களிலே இன்னும் சில பட்டணங்களிலே மர விழா என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் இப்படியாக சொல்லுவார்கள், அது மர விழா அல்ல, பண விழா என்று சொல்லுவார்கள். அப்படியானால் ஒருவேளை வியாபார நோக்கத்திற்காக நாம் சேல் ஆஃப் ஒர்க், விற்பனை விழா நாம் நம்முடைய திருச்சபைகளிலே அனுசரிக்கவில்லை. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற உழைப்புகள், ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற தாளந்துகள், ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாங்கள் உழைத்து கொண்டு வருவது தான் அது சேல் ஆஃப் ஒர்க். இரண்டாவது, இந்த விற்பனை விழாவின் மூலமாக we are making a fellowship, நாம் ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருகிறோம். ஒற்றுமை இருக்கிற இடத்திலே, ஐக்கியம் இருக்கிற இடத்திலே மட்டும்தான் நாம் வளர முடியும். ஆகவே இந்த விற்பனை விழா நமக்கு ஒரு வழிவாய்ப்பை உருவாக்குகிறது. திருச்சபையின் பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து ஐக்கியத்தோடு நாம் வளருவதற்கு அது உதவி செய்கிறது. மூன்றாவது தான், நாம் நம்முடைய விற்பனைகளின் மூலமாக, இந்த சேல் ஆஃப் ஒர்க் மூலமாக கிடைக்கப்பெறுகிற நன்கொடைகளை நம்முடைய திருச்சபையின் தேவைகளுக்காக, திருச்சபையின் மூலமாக நடைபெறுகிற ஊழியங்களுக்காக, சமூக சேவைகளுக்காக பயன்படுத்துவதற்காக இந்த சேல் ஆஃப் ஒர்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த விற்பனை விழாவை ஒருவேளை சடங்காச்சாரமாக அல்ல, இல்லை ஒரு கூட்டம் சொல்லுவதைப் போல இது பிரியாணிக்காக, ஒருவேளை இது பணத்திற்காக என்று அல்ல, இது நம்முடைய தாளந்துகளையும் திறமைகளையும் உழைப்புகளையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் திருச்சபையில் வந்து செய்வது தான் விற்பனை விழா. ஆகவே ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்று கருத்து நம்மிடத்தில் இருக்குமே, ஆனால் இந்த விற்பனை விழா தான் நமக்கு கடைசி மாற்று கருத்தாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த விற்பனை விழாவிலே என்ன பேசலாம் என்று சொல்லி யோசிக்கும்போது, நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிகளை நாம் திருப்பிக் கொள்வோமே, ஆனால் ஒருவேளை ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள், லூக்கா 21வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள், இன்னும் 2 கொரிந்தியர் 9:6 முதல் 15 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே கொடுத்தலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கிவிங்கை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலையிலே கொடுக்கும் கரங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு சுருக்கமாக நான் பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். கிவிங் ஹேண்ட்ஸ், கிவிங் ஹேண்ட்ஸ், கொடுக்கும் கரங்கள். அப்படியானால் கொடுக்கும் கரங்கள் என்று சொல்லும்போது அணைக்கும் கரங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒருவேளை இணைக்கும் கரங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வேதாகமத்திலே கொடுக்கும் கரங்களை, கிவிங் ஹேண்ட்ஸ், நாம் நிறைய இடங்களிலே நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இப்படியாய் சொல்லப்படுகிறது, கொடுத்து சிவந்த கை, வாங்கி சிவந்த வாய் என்று சொல்லப்படுகிறது. கொடுத்து சிவந்த கை, வாங்கி சிவந்த வாய் என்று ஒரு பழமொழி. அப்படியானால் தாராளமாய் கொடுக்கிறவர்களுடைய கை சிவந்திருக்கிறது, அது சிறப்பாக இருக்கிறது, அதை பெற்றவர்களுடைய வாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஆகவே தான் கொடுத்து சிவந்த கை, வாங்கி சிவந்த வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த கொடுக்கும் கரங்கள் என்று சொல்லும்போது முதலாவது நாம் கற்றுக்கொள்வது ஆதியாகமம் 4:7 நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், கொடுக்கும் கரங்கள் நன்மையை காட்டும் கரங்களாக இருக்கிறது. Hands that do good.
ஹேண்ட்ஸ் நாட் ஃபார் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ். ஒருவேளை மற்றவர்களோடு கைகோர்த்து சொல்லுகிறது அல்ல. இந்த கொடுக்கும் கரங்கள் என்று சொல்லும்போது நன்மையை காட்டுகிற ஒரு கரமாக இருக்கிறது. நன்மையை காட்டும் கரங்கள், ஹேண்ட்ஸ் that do good. ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் இருக்கிற சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் தாயின் தகப்பனுக்கும் பிறக்கிற பிள்ளைகள் காயீனும் ஆபேலும். அவர்கள் 2 பேரும் தங்களுடைய தொழிலிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். அப்படி காணிக்கை கொண்டு வரும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாருடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆபேலுடைய காணிக்கையை அங்கே அங்கீகரித்தார். அங்கே தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்ட உடனே காயினுக்கு அங்கே எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. தன்னுடைய சகோதரன் ஆபேலை அங்கே கொலை செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நேரம் வருகிறது. காயினும் ஆண்டவரும் பேசுகிறார்கள். அப்பொழுது 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 7th verse, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். ஆண்டவர் காயினை பார்த்து சொன்னார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்படியானால் ஆபேல் தன்னுடைய காணிக்கையின் மூலமாக ஆண்டவருக்கு நன்மை செய்திருக்கிறான். ஆபேல் தன்னுடைய முதற் கனியை கொண்டு, முதல் விளைச்சலை கொண்டு, ஒருவேளை முதல் பிரதானமான ஒரு பொருளை கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே காணிக்கையாக படைக்கிறான். அது ஆண்டவருடைய சமூகத்திலே நன்மையாக கண்டது. இட் இஸ் குட். It is good in the sight of the Lord. What Abel has presented, what Abel offered to the Lord. காயினை பார்த்து ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார், காணிக்கை நன்மை கொடுக்கிற கரங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கென்று சொல்லி கொடுக்கிற காணிக்கைகள், ஆண்டவருக்கென்று செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்கென்று உழைக்கிற காரியங்கள், அது நன்மை செய்கிறதாக காணப்படுகிறது. ஒருவேளை இந்த நன்மை என்று சொல்லும்போது ஆதியாகமம் ஒருவேளை 1வது அதிகாரத்திலே நாம் ஆண்டவர் 6 நாள் என்ன செய்கிறார்? பலவிதமான படைப்புகளை படைக்கிறார். ஒவ்வொரு படைப்புகளையும் படைத்து விட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் படைத்தது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். He has seen everything good. நல்லது என்று சொல்லி கண்டார். இப்பொழுது இங்கே காயினுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்படியானால் நான் படைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நான் எப்படி நல்லது என்று கண்டேனோ, அதே போல ஆபேல் படைத்த காரியங்களும் எனக்கு நல்லதென்று கண்டது. ஆகவே அது நன்மையாக இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேய பாஷையிலே ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே பயன்படுத்தியிருக்கிற குட், நல்லது என்கிற வார்த்தைக்கு டோப் என்று சொல்லி எபிரேய மூல பாஷையிலே பொருள் உண்டு. அதே டோப் என்கிற எபிரேய வார்த்தை தான் இப்பொழுது ஆண்டவர் காயினிடத்திலேயும் பேசும்போது சொல்லுகிறார், ஆபேல் படைத்தது நன்மையானதை படைத்தான். அப்படியானால் he has offered the good, நன்மையை நல்லதை அங்கே படைத்தான். அதனாலே அவனுடைய காணிக்கையை நான் அங்கீகரித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் படைத்த பொருளை நல்லதென்று சொல்லும்போது அவருக்கென்று சொல்லி நாம் படைக்கிற பொருட்களும் அது எப்படியாக மாறுகிறது? நல்லதாக மாறுகிறது, நன்மையாக மாறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த விற்பனை விழா ஆராதனையிலே நாம் படைத்திருக்கிற இந்த படைப்புகள், பொருட்கள், உணவு பொருட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அது நன்மையானதாக இருக்கிறதா? ஆண்டவர் அதை பார்த்து நல்லதென்று சொல்லுவாரா என்று நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நன்மை செய்வது ஆண்டவருடைய சமூகத்திலே அது பிரியமான ஒரு காணிக்கை. நன்மை செய்வது ஆண்டவருடைய கரங்களிலே நன்மையான கரங்களாக இருக்கிறது. ஜேம்ஸ் 4:17, யாக்கோபு 4:17 இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அப்படியானால்
ஒருவன் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமற் போனால் அது பாவமாயிருக்கும். ஒருவேளை காயின் நன்மை செய்ய அறிந்தும் ஆண்டவருக்கு ஒருவேளை கொண்டு வந்த காணிக்கை அது நல்லதல்லதாக, ஒருவேளை அது உகந்ததல்லதாக இருந்ததினாலே ஒருவேளை அவனுடைய காணிக்கை அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அப்போஸ்தலர் புத்தகத்திலே அனனியா சப்பீராள் என்கிற ஒரு தம்பதியை குறித்து நமக்கு தெரியும். அங்கே வசனம் அப்போஸ்தலர் 5:2 இப்படியாக சொல்லுகிறது. ஆக்ட்ஸ் 5:2 இப்படியாக சொல்லுகிறது. தன் மனைவி அறிய, வசனத்தை நல்லா கவனிங்க, தன் மனைவி அறிய, நன்மை செய்ய அறிந்திருந்தும் தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலனுடைய பாதத்திலே வைத்தான். அங்கே நடைபெற்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீ பொய் சொன்னாய் என்று சொல்லி அவர்கள் 2 பேரும் அங்கே இறந்து போனார்கள் தெய்வ சமூகத்தை விட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, இந்த கணவனும் மனைவியும் நன்மை செய்ய அறிந்தும் அவர்கள் செய்யாமல் போனதினாலே அது பாவமாக, ஒருவேளை அங்கே எச்சரிப்பாக ஒரு குடும்பம் வேதாகமத்திலே வைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே நாம் சிறுக படைத்திருக்கிறோமோ பெருக படைத்திருக்கிறோமோ கொஞ்சம் வேக வச்சு கொண்டு வந்திருக்கிறோமோ அது உங்கள் பார்வையில் டேஸ்ட் இல்லையோ, பட் இஃப் யூ ஹாவ் புட் த எஃபர்ட், பட் இஃப் யூ ஹாவ் புட் த ஹார்ட் ஒர்க், பட் இஃப் யூ ஹாவ் டன் இட் டுகெதர், அது ஆண்டவருடைய பாதத்திலே அது நன்மையாக இருக்கிறது, அது நல்லது. ஆகவே கொடுக்கும் கரங்கள் நன்மையை காட்டும் கரங்களாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை, அதே போல யாத்ராகமம் 25வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால், கொடுக்கும் கரங்கள் ஒருவேளை உற்சாகம் கொண்ட கரங்களாக இருக்கிறது. கொடுக்கும் கரங்கள் உற்சாகம் கொண்ட கரங்கள். ஹேண்ட்ஸ் that give cheerfully, hands that give cheerfully, கொடுக்கும் கரங்கள் உற்சாகம் கொண்ட கரங்கள். யாத்ராகமம் 25வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமே ஆனால் 2வது வசனம் யாராவது வாசிங்க. எக்ஸோடஸ் 25:2, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் மோசேயிடத்திலே சொல்லுகிறார், பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்குவதற்கு, ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குவதற்கு நீ இஸ்ரவேல் மக்களிடத்தில் யாரெல்லாம் மனவிருப்பத்தோடு உற்சாகத்தோடு கொடுக்கிறார்களோ அவர்களிடத்திலே நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கிறார். அப்படியானால் கொடுக்கிற கரங்கள் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்காக கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை இங்கே ஆண்டவருடைய பணிக்காக, ஆசரிப்பு கூடாரத்துக்காக, பரிசுத்த ஸ்தலத்திற்காக இங்கே காணிக்கை பெற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வேலைக்காக நீ மக்களிடத்திலே பணம் வாங்கும்போது அவர்கள் எப்படி கொடுக்க வேண்டும்? உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். இஃப் காட் ஹாஸ் கிவன் யூ கிவ் சேர்ஃபுல்லி. ஆண்டவர் கொடுக்கவில்லை என்றால் ஃபைன், ஆண்டவர் ஒன்றும் எதிர்பார்க்கிறதில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதுவும் கொடுக்கவில்லை என்றால் நம்மிடத்தில் எதுவும் எதிர்பார்க்கிறதில்லை. அதனால தான் ஓமை சொல்லுகிறது, ஒருவனிடத்திலே 5 தாலந்துகள், ஒருவனிடத்தில் சத்தமாக சொல்லுங்களேன் 2 தாலந்துகள், இன்னொரு இடத்துல 1 தாலந்து. கொடுத்த தாலந்துகளிலிருந்து தான் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்? பிரதிபலனை எதிர்பார்த்தார். ஒருவேளை 1 தாலந்தை வைத்திருக்கிற இடத்துல ஆண்டவர் ஒருவேளை இன்னும் 1 தாலந்தை தான் அவர் எதிர்பார்த்திருக்கலாம். இல்லை, ஆண்டவர் கொடுக்காததை நம்மிடத்தில் கேட்பதில்லை. கொடுத்திருக்கிறதுலேருந்து நீங்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாய் நாம் கொடுக்க வேண்டும். அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க இல்லையா? அப்படி அல்ல. என்னுடைய மனதிலே ஆண்டவர் ஏவினார், எங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் அவருக்கு கொடுப்பதை பெஸ்ட்டாக கொடுப்பேன், உற்சாகமாக கொடுப்பேன். ஆண்டவருடைய பணிக்காக நாம் எல்லாரும் கொடுக்கிறோம். there is no doubt in that.
ஆண்டவருடைய பணிக்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக, ஆண்டவருடைய சேவைகளுக்காக நாம் எல்லாரும் கொடுக்கிறோம். ஆனால் நாம் உற்சாகமாக கொடுக்கிறோமா, மன விருப்பத்தின்படி கொடுக்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களை, சில நேரங்களிலே காணிக்கைகள் ஆலயத்திலே அது வேடிக்கையாக மாறிவிடுகிறது. சில நேரங்களிலே நாம் ஒரு ஐக்கியத்திலே குறைந்தபட்சம் ஒரு 50 ரூபா சந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்றால் நீங்கள் இந்த ஆலயத்திலே, உலக பிரகாரமான இந்த ஆலயத்திலே நீங்கள் அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள், அதற்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒருவேளை நமக்கு மெத்தடிஸ்டில் சப்ஸ்கிரிப்ஷன் என்ற வார்த்தை இல்லை, ஃப்ரீவில் ஆஃபரிங், சந்தா என்கிற வார்த்தை இல்லை. ஆனால் அதை நம்ம எளிதாக முறைப்படுத்துவதற்காக நம்ம என்ன செய்கிறோம், என்வெலப்ஸில், உரைகளில் சந்தா, சப்ஸ்கிரிப்ஷன் என்று எழுதுகிறோம். முறை அல்ல, ஃப்ரீவில் ஆஃபரிங். ஃப்ரீவில் ஆஃபரிங் மீன்ஸ் நான் கொடுப்பதை ஆண்டவரிடத்தில் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் திருச்சபையின் அங்கத்தினர்களை புதுப்பிப்பதற்கும், சந்தாக்களை, ஒருவேளை இந்த ஃப்ரீவில் ஆஃபரிங்களை கொடுப்பதற்கும் நாம் உற்சாகப்படுத்தும் போது we will bring all sorts of expenses. திருச்சபையினுடைய காரியங்கள், ஊழியங்களை குறித்து அதனுடைய தேவைகளை நம்ம சொல்லும்போது நாம் அநேக நேரங்களிலே ஏராளமான நம்முடைய எக்ஸ்பென்சஸ்களை, நம்முடைய காரியங்களை நம்ம முன்னால் கொண்டு நிறுத்துவோம். இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், அதனால் என்னால் என்ன செய்ய முடியாது, இது செய்ய முடியாது. பட் யூ ஜஸ்ட் ரீகலெக்ட் இட். சில நேரங்களிலே நாம் நண்பர்களோடு we are having fun fellowship. சில நேரங்களிலே நாம் வெளியிலே வீட்டில் சமைப்பதற்கு நேரம் இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், வெளியில் விடுதிகளுக்கு நாம் சொல்லுகிறோம், ஒன்றும் தவறில்லை, நிச்சயமாக குடும்பமாக இருந்தால் வெளியில் போய் குடும்பமாக கொஞ்சம் உலா வர வேண்டும். அப்படி எந்த கணவனும் மனைவியும் போகலைன்னா கொஞ்சம் தயவு செய்து என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு போங்க, அது தேவைதான். பட் see how frequent we are going out. நாம் எவ்வளவு நாட்கள் வெளியிலே போய் செலவு செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் சபையினுடைய பாகுபாடு, சபையினுடைய தேவை என்று சொல்லும்போது நோ 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 we can't do that, எங்களால் முடியாது என்று சொல்லுவோம். அப்படியானால் நாம் கொடுக்குற காணிக்கைகள் உற்சாகமாய் கொடுக்குறோமா, சந்தோஷமாக கொடுக்குறோமா, இல்லை விசனப்பட்டு கொடுக்குறோமா? ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை என்ன சொல்லுகிறார், உற்சாகமாய் கொடுக்குற இடத்திலே பெற்றுக்கொள்ளுவாய். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த விற்பனை விழா ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் இல்லையா? நாம் கொடுக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் இல்லையா, நம்ம உற்சாகத்தோடு கொடுப்பதற்காக, சந்தோஷத்தோடு கொடுப்பதற்காக. முதலாவது நம்ம பார்த்தோம், ஆலயத்தின் தேவைகளுக்காக, கடவுளுடைய தேவைகளுக்காக உற்சாகமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மோசையின் மூலமாக அங்கே அறிவுறுத்தப்படுகிறது. இப்பொழுது பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 9:7 நம்ம பார்க்கும்போது அங்கே பவுல் கொரிந்து பட்டணத்து மக்களுக்கு சொல்லுகிறார். 9:7 2 கொரிந்தியன்ஸ் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பவுல் யாருக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார்? யாருக்கு கொடுக்கும்போது உற்சாகமாக கொடுக்கணுமா? பரிசுத்தவான்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் அந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது பரிசுத்தவான்களுடைய காணிக்கைகளை கொடுப்பதை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் இப்படியாக கடந்து செல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, without church there is no mission, without mission there is no church. ஆலயம் இல்லாமல் ஊழியமும் இல்லை, ஊழியம் இல்லாமல் ஆலயமும் இல்லை. It has to go in a parallel way. இரண்டும் சேர்ந்து தான் சொல்ல வேண்டும். ஆனால் அநேக நேரங்களிலே விசுவாசிகள் செய்கிற தவறு என்னவென்றால், ஆண்டவருடைய ஆலயத்துக்கான காரியங்கள் மட்டும்தான் நமக்கு பிரதானமாக தெரியும். ஆனால் ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியங்கள் நமக்கு கடைமட்டமாக தெரியும். சில நேரங்களிலே பணித்தலங்களிலே ஊழியம் செய்கிறவர்களுடைய ஊழியங்கள் பிரதானமாக தெரியும். ஆனால் ஆலயத்திலே நடைபெறுகிற ஊழியங்கள் கடைமட்டமாக தெரியும். தட்ஸ் ராங். சபை இருந்தால்தான் ஊழியம், ஊழியம் இருந்தால்தான் சபை. ஆகவே முதலாவது நம்ம பார்த்தோம், மோசையின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பணிக்காக, ஆலயத்திற்காக நீங்கள் செய்யும்போது உற்சாகமாய் செய்ய வேண்டும்.
பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தவான்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் செய்யும் போதும் பாகுபாடு பார்க்காதீர்கள், உற்சாகமாய் செய்யுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய போதகரை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால், there will be a time you will expect your போதகர், he will not be available. இது நடைமுறை வாழ்க்கையிலே நடைபெறுகிற ஒரு காரியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, ஒருவேளை நம்முடைய திருச்சபை குறித்து நான் சொல்லவில்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியரை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால், ஒரு நேரம் வரும், அந்த ஊழியரை நீங்கள் தேடுவீர்கள், ஆண்டவர் அந்த ஊழியரை உங்களுக்கு அனுமதிக்கவே மாட்டார். He will not provide that servant for you to bless you. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, திருச்சபையின் ஊழியங்களும் மிஷனரி ஊழியங்களும் ஒருவேளை இல்லையா, நாம் பாகுபாடு இல்லாமல் ஆண்டவரை நாம் நேசிக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை அதை இங்கே பவுல் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் விற்பனை விழாவிலே கொண்டு வந்திருக்கிற இந்த பொருட்கள், இந்த உணவுகள், அவங்களுடைய உணவு டேஸ்ட்டாக இருக்குது, என்னுடைய உணவு டேஸ்ட்டாக இல்லை என்று சொல்லுவதற்காக அல்ல. அதை மட்டும்தான், அங்கே தான் நிறைய விற்பனை ஆகுது, அதை மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பது அல்ல. அவங்க குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எங்கள் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரோ? நத்திங் லைக் தட். நாம் உற்சாகமாய் செய்கிற காணிக்கைகளை, நாம் உற்சாகமாய் விற்பனை விழாக்களை நாம் அனுசரிப்போமே ஆனால், உற்சாகமாய் ஆண்டவரிடத்திலே படைப்போமே ஆனால், அது ஆண்டவருடைய பாதத்திலே உற்சாகம் கொண்ட கரங்களாக மாறுகிறது. இந்த நாளிலேயும் நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ளுவோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இல்லையா ஆசீர்வாதங்களிலே ஒரு பகுதியை நாம் கொண்டு வைக்கிறோம். ஆண்டவர் அதை காக்கும், ஒருவேளை ஆசீர்வதிக்கிற ஒரு கரங்களாக மாற்றுகிறார். மூன்றாவதாக நாம் வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, லூக் சாப்டர் 21 verses 1 to 7, கடவுள் காணும் கரங்கள், கடவுள் காணும் கரங்கள், hands that give for God's eyes, hands that give for God eyes. அப்படியானால் கடவுள் காணும் கரங்களாக நம்முடைய காணிக்கைகள் மாறுகிறது. இங்கே நம்ம லூக்கா 21வது அதிகாரத்தில் 2 பேர் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய காணிக்கையை சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 21வது அதிகாரத்தில் 1வது வசனம், ஃபர்ஸ்ட் வேர்ஸ் வாசிங்க. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். முதலாவது, அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் போடுகிற காணிக்கையை ஆண்டவர் கண்டாரா, காணவில்லையா? கண்டார். ஐஸ்வர்யவான் போட்ட காணிக்கையும் ஆண்டவர் கண்டார். 2வது வசனம், ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு. அப்படியானால் இங்கே தேவாலயத்திலே அநேகர் காணிக்கை போடுகிறார்கள், எல்லாருடைய காணிக்கையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஐஸ்வர்யவான் போட்ட காணிக்கையும் ஆண்டவர் பார்க்கிறார், இந்த ஏழை விதவை போட்ட காணிக்கையும் ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்துவதும், நாம் ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்வதும், இட் மே பி ஹிடன் இன் அவர் ஃபிசிக்கல் ஐஸ். ஒருவேளை நம்முடைய சரீர கண்களினாலே ஆண்டவர் அதை பார்க்கிறாரா என்று சொல்லி நமக்கு என்ன இருக்கும், சந்தேகம் இருக்கும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து 2 பேருடைய காணிக்கையும் கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் மற்றவர்கள் பார்ப்பதற்காக அல்ல காணிக்கை, நாம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல கடவுளுடைய காரியங்கள். யார் பார்க்கணும்? கடவுள் பார்க்க வேண்டும். கடவுள் என்னுடைய காணிக்கையை பார்த்து அதை அங்கீகரித்து அதை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் இந்த விற்பனை விழா ஆராதனையிலே நமக்கு மிகவும் முக்கியமானது. நான் படைத்திருக்கிறதும் நான் கொண்டு வந்திருக்கிறதும் மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் ஆண்டவர் பார்ப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஏழை விதவை ஆண்டவர் எப்படி பார்த்து அவளுடைய விசுவாசத்தை, அவளுடைய காணிக்கையை மெச்சி கொண்டாரோ, அதே போல தான் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, விற்பனை விழா மட்டுமல்ல, திருச்சபையிலே நாம் செய்கிற எல்லா காரியங்களிலேயும், ஆண்டவருக்கென்று முன்னெடுக்கிற எல்லா காரியங்களிலேயும், ஒருவேளை அது ஒரு வேத வாசிப்பாக இருக்கலாம். யூ கேன் ப்ரிப்பேர் அண்ட் கம். நாம் ஆயத்தப்பட்டு வரலாம். ஹவு டு ரீட், வேர் டு ஸ்டாப்,
நாம் என்ன பாஸ் பண்ண வேண்டும், தட் இஸ் ஆல்சோ எ ஆஃபரிங். ஆண்டவருக்கு நாம் செய்கிற உகந்த ஒரு ஆராதனை. நாம் ஜெபிக்க வேண்டும். ஹவு டு ப்ரே, நாம் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரை கற்றுத்தாரும். தட் இஸ் ஆல்சோ எ வர்ஷிப் தட் இஸ் ஆஃபர்ட் டு காட். எனக்கு அருமையானவர்களே, கடவுளுக்காக நாம் செய்கிற எல்லா காரியங்களையும், சிறிய காரியமோ பெரிய காரியமோ, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆகவே இந்த காலையிலே நாமே உற்சாகப்படுத்துவோம், நம்மை ஊக்கப்படுத்தி கொள்ளுவோம். ஆண்டவர் என்னுடைய வேலைகளை பார்க்கிறார், ஆண்டவர் என்னுடைய காணிக்கையை பார்க்கிறார், ஆண்டவர் என்னுடைய உழைப்பை பார்க்கிறார். நான் அவருக்காக செயல்படுவேன் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் அப்படியாக அனுசரிப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக.